அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். அனைவரிடமும் இணக்கத்துடன் பழகக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். இல்லையெனில் வீண் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்கள் தாங்கள் சிறிது முயற்சி செய்தாலும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது. சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 16, 17, 18, 19, 23, 24, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 3, 4, 5, 6, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மார்கழி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மார்கழி மாதத்திற்கு 3ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன் கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 7ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 10ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 25ஆம் தேதி புதன் கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 17ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 18ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி
வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. மார்கழி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடக ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.